அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே முக்கியமான 500 கேள்விகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்திங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்துடலாம். பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? ஆன்சர் வாசப் என்பது சரி. எந்த ஆண்டு அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என விக்டோரியா பிரகடனம் கூறியது? எந்த ஆண்டு அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என விக்டோரியா பிரகடனம் கூறியது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1861 என்பது சரி. வாக்குரிமை என்னும் சொல் பிராங்க் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும்? வாக்குரிமை என்னும் சொல் பிராங்க் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும்? ஆன்சர் ஆங்கிலோ பிரெஞ்சு என்பது சரி. கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எந்த ஆண்டு? கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு? ஆன்சர் 1857 என்பது சரி. தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றிய பின் அது விரைவில் யாரால் மீட்கப்பட்டது? தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றிய பின் அது விரைவில் யாரால் மீட்கப்பட்டது? ஆன்சர் கேம்பல் என்பது சரி. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எந்த குழு? அரசு நிதி உதவியுடனான தேர்தல்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு? ஆன்சர் இந்திரஜித் குப்தா குழு என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு நம்ம குடிமக்களுக்கு எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? பிரிவு 14 முதல் 18 வரை என்பது சரி. திருமண வயது சட்டப்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? திருமண வயது சட்டப்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு 1891 ஆண்டாகும். பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர் யார்? பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர் எட்வர்ட் ஜான் தாம்சன் என்பது சரி. நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் செப்பேடுகள் எது? நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள் என்பது சரி. சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர் மெய்கண்டார் என்பது சரியான விடை. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, இது முக்கியமான கேள்வி, 1955 ஆண்டாகும். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கமாக இருந்தது? வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கம்? ஆன்சர் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்பது சரி. நாடுகளை சுற்று வேலி கொள்கை மூலம் அனுமதித்தவர் யார்? நாடுகளை சுற்றுவேலி கொள்கை மூலம் அனுமதித்தவர் யார்? ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்பது சரி. வாதாபி யாரால் நிறுவப்பட்டது? வாதாபியை நிறுவியவர் யார்? ஆன்சர் கீர்த்திவர்மன் என்பது சரி. தமிழகத்தில் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் மிக நீண்ட காலம் நடந்தது? தமிழகத்துல எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் மிக நீண்ட காலம் நடந்தது? ஆன்சர் 1952 என்பது சரி. பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வா மன்னர் யார்? பேஸ்வா மன்னர்கள்ல கடைசி பேஸ்வா மன்னர் 2ஆம் பாஜிராவ் என்பது சரி. கீழ்கண்ட எவற்றிற்கிடையே கட்சிகள் பாலமாக சேவை செய்கின்றன? கீழ்கண்ட எவற்றிற்கிடையே கட்சிகள் பாலமாக சேவை செய்கின்றன? ஆப்ஷன்ல பாருங்க. குடிமக்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் என்பது சரி. வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் எந்த நூலாக திரட்டப்பட்டுள்ளது? எந்த பெயரில் நூலாக திரட்டப்பட்டுள்ளது? வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் ஆன்சர் அகில திரட்டு என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது.
முதலாம் மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதலாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் 1767 முதல் 1769 ஆண்டு வரை முதலாம் மைசூர் போர் நடைபெற்றது. சாளுக்கியரின் அரச முத்திரை எது? சாளுக்கியரின் அரசு முத்திரை ஆன்சர் காட்டுப்பன்றி என்பது சரி. அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு தில்லி சென்ற பாண்டிய அரசர் யார்? அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு டில்லி சென்ற பாண்டிய அரசன் சுந்தர பாண்டியன் என்பது சரி. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தவர் யார்? விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தவர் நாகம நாயக்கர் என்பது சரி. எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி 2 வகையான தேர்தல் குழு சின்னங்கள் உள்ளன? அது எந்த ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணை? ஆன்சர் 1968 ஆண்டு ஆணை என்பது சரி. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் 1859 ஆண்டு தொடங்கியது என்பது சரி. எந்த ஆண்டு முதல் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது? எந்த ஆண்டு முதல் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2003 முதல். மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் முதலமைச்சர் என்பது சரி. ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் யார்? ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசனானவர் வேங்கன் பெரிய உடைய தேவர் என்பது சரி. மாலிகாப்பூர் எந்த ஆண்டு மதுரை மீது படையெடுத்தார்? மாலிகாப்பூர் எந்த ஆண்டு மதுரை மீது படையெடுத்தார்? ஆன்சர் 1311 என்பது சரி. எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது? அது எந்த ஆண்டு? கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்த ஆண்டு 1925 ஆண்டாகும். பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் எங்கு சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார்? பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் எங்கு சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை என்பது சரி. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு எந்த அரசு? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு சதாரா என்பது சரி. திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அர்ச்சராக பணியாற்றியவர் யார்? திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் ஆன்சர் நாதமுனி என்பது சரி. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் யாவை? சட்ட விதி எது? குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதி ஆன்சர் அரசமைப்பு சட்ட விதி பார்த்தீங்கன்னா 5 என்பது சரி. ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யார்? ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யூசுப் கான் என்பது சரி. துணைப்படை திட்டத்தினை அறிமுகம் செய்தவர் யார்? துணைப்படை திட்டம், இந்த திட்டத்தை அறிமுகம் செய்தவர் வெல்லஸ்லி என்பது சரியான விடை. குற்ற பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குற்ற பழங்குடியினர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1871 ஆண்டாகும். இடைக்கால அரசில் முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக யார் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார்? இடைக்கால அரசுல முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக யார் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார்? லியாகத் அலிகான் என்பது சரி. கட்சி தாவல் தடை சட்டத்தில் எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சிறு திருத்தம் 2013 செய்யப்பட்டது? அது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம்? ஆன்சர் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் என்பது சரி. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936 என்பது சரி. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908 ஆண்டாகும். மகள்வாரி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மகள்வாரி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மகள்வாரி திட்டம் பார்த்தீங்கன்னா 1833 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது சரி.
வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுபவர் யார்? வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியவர் தாமஸ் பொக்கே என்பது சரி. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு 1910 என்பது சரி. யார் விண்வெளிக்கு முதலில் சென்றவர்? எந்த பெண்மணி? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த பெண்மணி விண்வெளிக்கு முதலில் சென்றவர் ஆவார்? ஆன்சர் வாலண்டினா தெரேஸ்கோவா என்பவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி ஆவார். எந்த ஆண்டு பிறந்த சிவாஜி தன் தாயார் சீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார்? அதாவது சிவாஜி பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1627 பிறந்தவர் சிவாஜி ஆவார். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் டல்கௌசி பிரபு என்பது சரி. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்ட சூர்யா சென் எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்ட சூர்யா சென் எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? 1933 என்பது சரி. 1835 காரன்வாலிஸ் மருத்துவக் கல்லூரியை எங்கு துவங்கினார்? 1835 காரன்வாலிஸ் மருத்துவக் கல்லூரியை துவங்கிய இடம் ஆன்சர் கல்கத்தா என்பது சரி. விபி சிங் அரசாங்கம் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது? விபி சிங் அரசாங்கம் மண்டல ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1990 ஆகஸ்ட் 13 என்பது சரி. சங்க பாடலின் வகைப்பாட்டியலில் புறம் என்பது கீழ்காணும் எதை பற்றி கூறுவதில்லை? புறம் என்பது எதை பற்றி கூறுவதில்லை? ஆன்சர் அன்பு சார்ந்து இருத்தல் என்பதை பற்றி புறம் கூறுவது கிடையாது. முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவியேற்ற ஆண்டு ஆன்சர் 2007 என்பது சரி. கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? ஆன்சர் பிந்த் ராய் என்பது சரி. லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? 1930 எந்த மாதம்? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது 1930 நவம்பர்ல தான் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி 9ஆம் நாளை எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. அது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஆன்சர் 2003 முதல். வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் யார்? வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் பெயர் என்ன? ஆன்சர் மீர் ஜாபர் என்பது சரி. ஔவையார் என்னும் பட்டப்பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஔவை இந்த பட்டப்பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் 6 பேருக்கு வழங்கப்பட்டது என்பது சரி. அரசுரிமையானது புனிதத்தன்மை உடையது மற்றும் மரபு வழியானது என கூறியவர்கள் யார்? அரசுரிமைங்கிறது பார்த்தீங்கன்னா புனிதத்தன்மை மற்றும் மரபு வழியானது என கூறியவர்கள் பல்லவர்கள் என்பது சரியான விடை. வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமாக வரியாக வசூலிக்கப்பட்ட வரியின் பெயர் என்ன? வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமான வரியாக வசூலிக்கப்பட்ட வரி பார்த்தீங்கன்னா குர்ஜா பட்டி என்ற வரியாகும். அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? 379 என்பது சரி. குறுகிய கால சந்தையில் எதை சற்று மாற்றியமைத்துக் கொள்ளலாம்? குறுகிய கால சந்தையில் எதை சற்று மாற்றியமைத்துக் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா அளிப்பை மாற்றியமைத்து கொள்ள முடியும். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டூடுமியான் என்பது சரி. சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு பாண்டிச்சேரிக்கு சென்றார்? சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு பாண்டிச்சேரிக்கு சென்றார்? ஆன்சர்
8 என்பது சரி. கோகினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார்? கோகினூர் வைரம், மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் நாதிர் ஷா என்பது சரி. அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் மொத்தம் எத்தனை? அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 உள்ளன. உத்கிர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? உத்கிர் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1760 உத்கிர் போர் நடைபெற்றது. சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம்? ஆன்சர் 1922 என்பது சரி. சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1976 ஆண்டாகும். சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது எந்த இடம்? சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது செஞ்சி என்பது சரி. பின் வருவனவற்றில் தமிழகத்தில் காமராசரின் ஆட்சி காலம் எது முதல் எது வரை? ஐயா, காமராசரின் ஆட்சி காலம் என்ன? ஆன்சர் 1954 முதல் 63 வரை ஆண்டு வரை ஆகும். மாநில ஆளுநருக்கான தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஒரு மாநில ஆளுநர்னா அவருக்கு உள்ள தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி 157 என்பது சரி. பாமினி விஜயநகர அரசுகள் எந்த ஆற்றின் ஆற்றிடை பகுதியை கட்டுப்படுத்த தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர்? பாமினி விஜயநகர அரசுகள் எந்த ஆற்றிடை பகுதியை கட்டுப்படுத்த தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர்? ரெய்சூர் ஆற்று படுக்கை என்பது சரி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பா கீழ்காணும் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பா எந்த அதிகாரம்? இறைமாட்சி என்பது சரி. நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியோட பெயரை பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் CN அண்ணாதுரை என்பது சரி. சுப்புநாயலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? நீதி கட்சியில சுப்புநாயலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பனகல் அரசர். இவர் 2ஆவதா பொறுப்பேற்றிருப்பாரு. மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்ற ஆணையை அறிவித்தவர் யார்? மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று ஆணையை அறிவித்தவர் ஆன்சர் மகா சைரஸ் என்பது சரி. காமராசருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? காமராசருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பக்தவச்சலம் என்பது சரி. சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர் யார்? சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர் வழக்கறிஞர்கள் என்பது சரி. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565 என்பது சரி. சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852 என்பது சரி. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நம்ம தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 17, 1997 என்பது சரி. கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் எந்த இலக்கியம்? கிருஷ்ணதேவராயன் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராய வாசகமு என்பது சரி. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர், அதனால இவரை சிறைப்பறவைன்னு அழைப்பாங்க. அவர் யார்? ஆன்சர் பெரியார் என்பது சரி. அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் பெயர் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1998 ஜனவரி 1 என்பது சரி. இதுல வம்சத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க.
ஆன்சர் சங்கம சாலுவ துளுவ அறவீடு என்பதுதான் சரியான வரிசையாகும். தவறான இணை எது? இதுல எந்த இணை தவறானது? ஆன்சர் கடற்படை தினம் டிசம்பர் 5 என்பது தவறு. விமானப்படை தினம் அக்டோபர் 8, ஆயுதப்படை கொடிகள் தினம் டிசம்பர் 7, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7 என்பது சரி. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாமணி அரசு, அதாவது பாமணி அரசு நிறுவப்பட்டது? விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பின்னுதான் பாமணி அரசு நிறுவப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் துக்ளக் ஆட்சி காலம் என்பது சரி. பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை இயற்றியவர் யார்? பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை இயற்றியவர் ஆன்சர் தெனாலி ராமகிருஷ்ணா என்பது சரி. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? நீதி கட்சியின் முதல்வர் தலைவர் யார்? ஆன்சர் சுப்புராயலு என்பது சரி. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 28, 1950 என்பது சரி. இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமையாக்கப்பட்டது? எந்த ஆண்டு? இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டாகும். முகமது கவானின் மதரசா, அதாவது கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? முகமது கவான் அவருடைய மதரசா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பீடார் என்பது சரி. சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801 என்பது சரி. ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படும் இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இருவேல்பட்டு கிராமம் அது ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படுகிறது. அது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விழுப்புரம் என்பது சரி. இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளை கைப்பற்றிய சோழ அரசர் யார்? இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளை கைப்பற்றிய சோழ அரசர் ராஜராஜ சோழன் என்பது சரி. வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் யார்? வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் ராஜாராம் மோகன் ராய் என்பது சரி. உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? ஆன்சர் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்பது சரி. ஆந்திர பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆந்திர பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1926 என்பது சரி. கடைசி ஒன்று, உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை எந்த ஆண்டு உடைத்து எறிந்தது? அது எந்த ஆண்டு? உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை எந்த ஆண்டு உடைத்தெறிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1951 ஆண்டு என்பது சரி. எங்கு நடைபெற்ற மோதலில் மேஜர் பானர் மேனால் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார்? அது எங்கு நடைபெற்ற மோதல்? ஆன்சர் கல்லர்பட்டி என்பது சரி. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் என்று கூறியவர் யார்? வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும் என்று கூறியவர் செலிக்மேன் என்பது சரி. சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சேலத்துல இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1973 என்பது சரி. எந்த சட்டத்திருத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? அப்போ வாக்களிக்கும் வயது 21 இருந்தது. அந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 18 குறைக்கப்பட்டது. எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம். இது ஒரு முக்கியமான கேள்வி. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1877 ஆண்டாகும். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் என்னவென அழைக்கப்படுகிறது? மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் என்னவென அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மாளவ
பீடபூமி என்பது சரி. நீதி கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது? நீதி கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது? ஆன்சர் 1926 என்பது சரி. இந்திய நில எல்லையின் அளவு என்ன? எத்தனை கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்? இந்திய நில எல்லையின் கிலோமீட்டர் எவ்வளவு? ஆன்சர் 15,200 சதுர கிலோமீட்டர் என்பது சரி. இந்தியாவில் அரசாங்கத்தினால் எத்தனை அடுக்குகளில் வரி வசூலிக்கப்படுகிறது? அது எத்தனை அடுக்கு? இந்தியாவில் அரசாங்கத்தினால் எத்தனை அடுக்குகளில் வரி வசூலிக்கப்படுகிறது? ஆன்சர் 3 அடுக்கு என்பது சரி. மண்டல் ஆணையம் அதன் அறிக்கையை யாரிடம் சமர்ப்பித்தது? அவர் யார்? மண்டல் ஆணையம் அதன் அறிக்கையை யாரிடம் சமர்ப்பித்தது? ஆன்சர் ஜெயில் சிங் என்பது சரி. சேரன்மாதேவி குருகுலத்தில் நடைபெற்ற சாதி பாகுபாடு பிரச்சனையை பெரியார் யாருடன் இணைந்து விமர்சித்தார்? பெரியார் இன்னொருத்தரும் இணைந்து விமர்சிப்பாங்க, அவர் யார்? ஆன்சர் பி வரதராசலு என்பது சரி. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் என்னவென்று அழைக்கப்படுகிறது? இதுல பழைய வண்டல் புதிய வண்டல் நமக்கு தெரியும். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் பார்த்தீங்கன்னா காதர் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் செராம்பூர் என்பது சரி. நேர்மையான நீதி என்ற கருத்தியலின் அடிப்படையில் நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? நேர்மையான நீதி என்ற கருத்தியலின் அடிப்படையில் நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜான் ரால்ஸ் என்பது சரி. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1730 ஆண்டு என்பது சரி. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம், அதாவது தீவு கூட்டங்களை சேர்த்து எவ்வளவு? இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எவ்வளவு கிலோமீட்டர்? ஆன்சர் 7516.6 கிலோமீட்டர் என்பது சரி. இந்தியாவின் முதலாக வருமான வரி 1860 ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. அது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சர் ஜேம்ஸ் வில்சன் என்பது சரி. தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது சரி. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் எந்த நாள்? சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் எந்த நாள்? ஆன்சர் ஜூலை 31, 1805 என்பது சரி. இந்தியாவின் முதல் பொது மக்களவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன? இந்தியாவில் முதல் பொது மக்களவை தேர்தல் அது 1951-52 நடைபெற்றது. எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன? ஆன்சர் 54 கட்சிகள் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. உயிர்கோள காப்பகங்கள் மாநிலம். இதுல தவறான இணை எதுன்னு பாருங்க அப்படியே ஆப்ஷன்ல. ஆன்சர் நாக்ரெக் குஜராத் என்பது தவறான இணை. மானாஸ் அசாம், நந்தாதேவி உத்தராகண்ட், நீலகிரி தமிழ்நாடு என்பது சரி. நாக்ரெக் குஜராத் என்பது தவறான ஒன்று. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2016 என்பது சரி. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது என்பது சரி. தென்னிந்தியர் சுதந்திர சங்கத்தின் சார்பில் வெளியான இதழின் பெயர் என்ன? தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் சார்பில் வெளியான இதழ். ஆன்சர் ஜஸ்டிஸ் என்பது சரி. 1920 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி எந்த கட்சி? 1920 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி நீதி கட்சி என்பது சரி.
பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? அவருடைய புனைப்பெயர் என்ன? ஆன்சர் சித்திரபுத்திரன் என்ற பெயரில் தான் பெரியார் கட்டுரைகளை எழுதினார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1922 ஏப்ரல் 24 தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு சுப்புராயலு முதலமைச்சரானார்? நீதி கட்சியை சார்ந்தவர். அது எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல்? ஆன்சர் 1920 என்பது சரி. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு உருவானது? கட்சித்தாவல் தடை சட்டம் இது 52வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு உருவானது? 1985 என்பது சரி. எத்தனை முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன? ஜிஎஸ்டியில் எத்தனை வரி விதிப்பு விகிதங்கள்னு பார்த்தீங்கன்னா 4 என்பது சரி. ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் எந்த கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது? ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் எந்த கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது? ஆன்சர் பாலக்காட்டு கணவாய் என்பது சரி. கீழ்காணும் எந்த கடவுளை வழிபடுவதே தமிழ்நாடு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு? அது எந்த கடவுள்? ஆன்சர் முருகன் என்பது சரி. 1947ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? 1947 முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஓ.பி. ராமசாமி என்பது சரி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாலஜாபேட் என்பது சரி. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுக்கு பின்னர் செயல் இழந்து இல்லாமலானது? சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டுக்கு பின்னர் செயலிழந்து போனது? ஆன்சர் 1862 என்பது சரி. எந்த டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன? அது எந்த டெல்டா பகுதி? ஆன்சர் கங்கை பிரம்மபுத்திரா என்பது சரி. ஒரு கோப்பை தேநீர் வாங்கும்போது கீழ்கண்டவற்றுள் எதன் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்காது? எந்த மதிப்பு அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வராது? ஆன்சர் பாத்திரங்கள் என்பது சரி. தமிழகத்தில் உள்ள காடுகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் தமிழகத்தில் உள்ள காடுகள் பார்த்தீங்கன்னா 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பது சரி. தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிறநாட்டு படையெடுப்பு எதிராக சண்டையிட்டதை கூறும் சங்ககால இலக்கிய நூல் எது? தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிறநாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை கூறும் சங்ககால இலக்கிய நூல் அகநானூறு என்பது சரி. தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாருடையது? தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்சல் உடையது என்பது சரி. இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? 1923 என்பது சரி. கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம் எந்த சட்டம்? ஆப்ஷன்ல பாருங்க. கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம் சட்டம் 40 என்பது சரி. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் யார்? தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் மறைமலை அடிகள் என்பது சரி. சத்யஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம். இந்த அமைப்பை நிறுவியவர் ஜோதிபா பூலே என்பது சரி. இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஜார்க்கண்ட் என்பது சரி. பேரூராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார்? பேரூராட்சி நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் ஈஓ, அதாவது செயல் அலுவலர் என்பது சரி. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எந்த கணவாய்? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதை இணைக்கும் கணவாய் ஆன்சர் கைபர் கணவாய் என்பது சரி. நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் என்பது சரி. தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது என்ன வேலையின்மை என அழைக்கப்படுகிறது? தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது என்ன வேலையின்மைன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை என்பது சரி. பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்பது யாருடைய கருத்து? பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சம் என்பது யாருடைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அமர்தியா சென் அவருடைய கருத்தாகும். கீழ்காணும் எந்த ஆண்டு காலம் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு காலங்கள்? ஆன்சர் 1966 முதல் 69 வரை தான் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு என்பது கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் லட்சியமாகும்? வறுமை ஒழிப்பு என்பது கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் லட்சியமாக இருந்தது? ஆன்சர் 6வது 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. தக்கர்கள் எந்த இடத்தில் கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்தினர் ஆவர்? தக்கர்கள் எந்த இடத்தில் கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்தினர்? ஆன்சர் தில்லி, அதாவது டெல்லி என்பது சரி. தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஏப்ரல் 12, 2005 என்பது சரி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 18 பிப்ரவரி 2016 என்பது சரி. எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? எஃப்டிஐ நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது சரி. ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் ராமச்சந்திர குஹா என்பது சரி. தமிழ்நாடு எத்தனை கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது? அது எத்தனை கிலோமீட்டர்? தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னத்தம்பி ராஜா என்பது சரி. தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் 2ஆக பிரிந்த ஆண்டு என்ன? தூய்மை கோட்பாடு இந்த கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் 2ஆக பிரிந்த ஆண்டு 1893 ஆண்டாகும். சட்ட மேலவையின் மறுபெயர் என்ன? சட்ட மேலவையின் மறுபெயர் பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத் என்பது சரி. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்களில் தீவிரமடைந்தது? ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் மற்றும் லாகூர்ல தீவிரமடைந்தது. இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது? இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பது சரி. பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? WTO. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து என்பது சரி. இந்திய பரப்பில் தமிழ்நாடு எத்தனை சதவீதத்தினை கொண்டுள்ளது? இந்திய நிலப்பரப்புல தமிழ்நாடு எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் 4% என்பது சரி. வீட்டு காவலில் இருந்து தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் முதலில் எந்த நாட்டின் ஆதரவை பெற விரும்பினார்? வீட்டு காவலில் இருந்த தப்பிய சுபாஷ் சந்திர போஸ் முதலில் எந்த நாட்டின் ஆதரவை பெற விரும்பினார்? சோவியத் யூனியன் என்பது சரி. நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது என்ன? நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம் என்பது சரி. சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் யார்? சர்வதேச மாநாடுகள் நடக்கும்போது இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் பிரதமர் என்பது சரி.
மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அந்த சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு? மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு 213 என்பது சரி. களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் மாபூஸ்கான் என்பது சரி. சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்க காரணம் என்ன? சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருப்பதற்கு காரணம் இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்பது சரி. நாட்டில் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன? மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள்? 7 என்பது சரி. இந்தியா எந்த ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 2018ஆம் ஆண்டை தான் திணை பயிர்கள் தேசிய ஆண்டாக இந்தியா அனுசரித்தது. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது? பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம்? 1867ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு முதலாவது உலகப்போர் முடிவுக்கு வந்தது? அது எந்த ஆண்டு? முதலாவது உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1918. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி என்பது சரி. தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர் என்பது சரி. ஆங்கிலேயர்களால் 1639ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது? 1639 அந்த கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டை பாத்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்பட்டது. ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டமானது எத்தனை மாதங்களுக்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஒரு ஆளுநர் அவசரம் சட்டம் பிறப்பிச்சா அது எத்தனை மாதங்களுக்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆன்சர் 6 மாதங்கள் என்பது சரி. ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்ற இடம் எந்த இடம்? ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் பஞ்சாப் என்பது சரி. மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1935 என்பது சரி. தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி என்பது சரி. லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது? அது எத்தனை டிகிரி கால்வாய்? லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் தான் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் இடைக்கால அரசு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1946 செப்டம்பர் என்பது சரி. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1965 என்பது சரி. இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை உற்று நோக்கியவர் யார்? இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை உற்று நோக்கியவர் அமர்தியா சென் என்பது சரி. தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டு தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தவர் யார்? ஆன்சர் ஆபிரகாம் பண்டிதர் என்பது சரி. இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாத மத்தியில் விழுகின்றன? இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாத மத்தியில் விழுகின்றன? ஜூன் என்பது சரி. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் எந்த நாள்? ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் எது? 1920 ஆகஸ்ட் முதல் நாள் என்பது சரி.
வடக்கே காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் எத்தனை கிலோமீட்டர்? காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் எவ்வளவு? ஆன்சர் 3214 கிலோமீட்டர் ஆகும். அறுவடை காலங்களில் எந்த ஒரு விளைவீழ்ச்சிக்கும் எதிராக விவசாயிகள் எதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறார்கள்? விளைவீழ்ச்சி வந்தா இதன் மூலம் விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது எதன் மூலம்? ஆன்சர் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது சரி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1969 என்பது சரி. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவக்கப்பட்ட கிளர்ச்சி எந்த கிளர்ச்சி? ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவக்கப்பட்ட கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா வகாபி கிளர்ச்சி என்பது சரி. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? காந்தியடிகள் சுதந்திரம் அடைந்த போது இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நவகாளி என்பது சரி. இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை 19 என்பது சரி. எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1960 என்பது சரி. விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் வகுப்புகள் எங்கு? விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் தொகுப்புகள் எங்கு காணப்படுகிறது? அது எங்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு என்று மஞ்சள் மாநகரம். ஈரோடு என்பது சரி. நாராயணகுரு எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? அந்த ஊர் எது? ஆன்சர் அருவிபுரம் என்பது சரி. முண்டா கிளர்ச்சி கீழ்காணும் இடங்களில் எங்கு தோன்றியது? முண்டா கிளர்ச்சி தோன்றிய இடம் எது? ஆன்சர் ராஞ்சி என்பது சரியான விடை. எந்த பழங்குடியின மக்கள் ஆட்சியை எதிர்த்து முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள்? எந்த பழங்குடியின மக்கள் ஆட்சியை எதிர்த்து, அதாவது ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள்? எந்த பழங்குடியின மக்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்களாக திகழ்கிறார்கள்? ஆன்சர் சந்தால் இன மக்கள் என்பது சரி. சாலை வழி மற்றும் போக்குவரத்து துறையால் மொத்தம் எத்தனை எச்சரிக்கை குறியீடுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன? சாலை வழி மற்றும் போக்குவரத்து துறையால் மொத்தம் எத்தனை எச்சரிக்கை குறியீடுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன? 40 என்பது சரி. உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம் கமுதி என்பது சரி. சூயஸ் கால்வாய் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1869 என்பது சரி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எத்தனை ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது? அதுல மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க பாத்தீங்கன்னா குறைகளை தீர்க்க முயல்கிறது. அது எத்தனை ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகள்னு பாத்தீங்கன்னா 1 கோடி என்பது சரி. ரயத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ரயத் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஆன்சர் உழவர் என்பது சரி. பல் மருத்துவத்திலும் புகைப்பட பொருள் மின்முலாம் பூசுதலிலும் மற்றும் ஆடம்பர பொருள்கள் தயாரிப்பிலும் அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? இது பல் மருத்துவம், புகைப்பட பொருள், மின்குலாம் பூசுதல், ஆடம்பர பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆன்சர் வெள்ளி என்பது சரியான உலோகமாகும். சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர் நீதிமன்றம் ஆன்சர் சபை என்று அழைக்கப்பட்டது. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1979 என்பது சரி. பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் யார்? பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர்
பாரதியார் என்பது சரி. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க. நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பது சரி. எந்த ஆண்டில் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? திகாவிலிருந்து பிரிஞ்சு திமுக அண்ணாவால் துவங்கப்பட்டது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1949 என்பது சரி. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இது 2 கேள்வியும் முக்கியம். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா அவருடைய 62 வயது வரை பதவியில் இருப்பார். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் எந்த புயல்? 2004 சுனாமிக்கு பிறகு நம்ம தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா என்பது சரி. ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட மாநில சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்? ஒரு கட்சி மாநில கட்சியா ஆகணும்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் எத்தனை சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்? 3% என்பது சரி. திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பியவர் யார்? திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பியவர் பெரியார் என்பது சரி. தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் முறை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1999 ஆண்டு என்பது சரி. தேநீரில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? தேநீரில் என்ன அமிலம் உள்ளது? ஆன்சர் தேநீரில் உள்ள அமிலம் பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் என்பது சரி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? காக்கா கலேல்கர் என்பது சரியான விடை. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் எவ்வளவு தொகையை பிணை தொகையாக செலுத்த வேண்டும்? சட்டப்பேரவை தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடணும்னா எவ்வளவு தொகையை பிணை தொகையாக செலுத்த வேண்டும்? ஆன்சர் 10,000 ரூபாய் என்பது சரி. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு 18 என்பது சரி. மழைநீரின் pH மதிப்பு என்ன? மழைநீரோட pH மதிப்பு என்ன? ஆன்சர் 7 என்பது சரி. நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள்னு பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு எந்த ஆண்டு? தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு எதுன்னு பாருங்க, 1994 என்பது சரி. அல்கலிகள் எனப்படுபவை என்ன? அல்கலிகள் எனப்படுபவை என்ன? ஆன்சர் நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள் என அழைக்கப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு காரத்துடன் வினைபுரிந்து வெளிப்படுத்துவது என்ன? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் காரம் என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஆன்சர் உப்பு மற்றும் நீரை வெளிப்படுத்துகிறது என்பது சரி. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? எந்த நாடு? ஆப்ஷன்ல பாருங்க. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது இந்தியா என்பது சரி. 1913 ஆண்டில் யாருடைய தலைமையில் ராயல் ஆணையம் இந்தியா வந்தது? 1913 ராயல் ஆணையம் யார் தலைமையில் இந்தியா வந்தது? ஆன்சர் அலெக்சாண்டர் கார்டியூ என்பது சரி. முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று எது அழைக்கப்படுகின்றன? முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று அழைக்கப்படும் பாறைகள் எது? ஆன்சர் தீ பாறைகள் என்பது சரி. முகலாய அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் என்ன பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளன? அந்த தொழிற்கூடங்கள் பெயர் என்ன? முகலாய அரசில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் கர்கானா என்ற பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளன. மண்டல் ஆணையத்தின் செயலராக செயல்பட்டவர் யார்? மண்டல் ஆணையத்தின் செயலராக செயல்பட்டவர் ஆன்சர் SS கில் என்பது சரி.
ஜிஎஸ்டி வரியில் அதிகபட்ச வரி விதிப்பு 4 வரி விதிப்புன்னு நம்ம பார்த்தோம். ஜிஎஸ்டி வரியில் அதிகபட்ச வரி விதிப்பு எவ்வளவு? ஆன்சர் 28% என்பது சரி. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. கிபி 1526ஆம் ஆண்டு பானிபட் போர்க்களத்தில் யாரை வெற்றி கொண்ட பின்னர் பாபர் முகலாய பேரரசை நிறுவினார்? 1520 பானிபட் போர்ல பாபர் ஒருத்தரை தோற்கடித்து முகலாய பேரரசை நிறுவுவார். அவர் தோற்கடிக்கப்பட்டவர். ஆன்சர் இப்ராஹிம் லோடி என்பது சரி. பழனி மலையின் உயரமான சிகரம் என்ன சிகரம்? ஆப்ஷன்ல பாருங்க. பழனி மலையின் உயரமான சிகரம் வந்தராவ் என்பது சரி. இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா 3வது பெரிய நாடாக உள்ளது. சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த புலவர்களின் எண்ணிக்கை 450 என்பது சரி. மொகஞ்சதாரோவில் கிடைத்த மதகுரு அல்லது அரசன் சிலை எதனால் செய்யப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. மதகுரு அல்லது அரசன் சிலை எதனால் செய்யப்பட்டிருந்தது? மாக்கல் என்பது சரி. பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றிய ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராவார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. நீலகிரி மலையின் உயரமான சிகரமான தொட்டபெட்டாவின் உயரம் என்ன? நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா, அதனுடைய உயரம் என்ன? ஆன்சர் 2637 மீட்டர் என்பது சரி. அதிக மைக்கா படிவுகளை கொண்ட மாநிலம் எந்த மாநிலம்? அதிக மைக்கா படிவுகளை கொண்ட மாநிலம் ஆன்சர் ஆந்திரா என்பது சரி. சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்றவர் யார்? வந்தவாசி போரில் வெற்றி பெற்றவர் ஆன்சர் சர் அயர்கூட் என்பது சரி. தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார்? தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் என்பது சரி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஏப்ரல் 2000 ஆண்டு என்பது சரி. காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? காவிரி தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? 416 கிலோமீட்டர் என்பது சரி. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ள இடம் பெங்களூர் என்பது சரி. இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் நேரு, ஜவஹர்லால் நேரு என்பது சரி. யாருடைய காலத்தில் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார்? அது யாருடைய காலம்? ஆன்சர் அக்பர் காலத்துல தான் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னர் யார்? தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னர் யார்? ஆன்சர் சேரல் இரும்பொறை என்பது சரி. வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எந்த நாள்? வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஜனவரி 21, 1959ஆம் ஆண்டு வைகை அணை திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? சாப்ட்வேர். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? ஆன்சர் டிசிஎஸ் என்பது சரி. செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் என்பது சரி. எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அது எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் 66 ஒன்றின் கீழ் தான் துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்?
2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? ஆன்சர் 38% என்பது சரி. போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ஆவடி என்பது சரி. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை வெளியிடப்பட்ட இடம் கராச்சி என்பது சரி. எல்லோரோவில் உள்ள குடைவரை கோயில்களில் எத்தனை வகையான குகைகள் உள்ளன? எல்லோரோவில் குடைவரை கோவில்களில் எத்தனை வகையான குகைகள் உள்ளன? ஆன்சர் 34 குகைகள் உள்ளன என்பது சரி. எந்த இடத்தில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார்? அது எந்த இடம்? எந்த இடத்தில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார்? ஆன்சர் சிக்கந்தாரா என்பது சரி. முல்லை பெரியாறு அணை எந்த ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது? முல்லை பெரியாறு அணை எந்த ஆண்டு ஆங்கிலேயர் நிர்வாகத்தால் கட்டப்பட்டது? ஆன்சர் 1895 என்பது சரி. வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? அதனுடைய தலைமையகம். வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கவுகாத்தி என்பது சரி. பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்? பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார் என்பது சரி. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது? முதல் வைஃபை வசதியை இந்தியன் ரயில்வே தொடங்கிய இடம் பெங்களூரு என்பது சரி. ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் பிர்சா முண்டா என்பது சரி. தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதையின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்? தமிழ்நாட்டில் மொத்த இருப்பு பாதையின் நீளம் 6693 கிலோமீட்டர் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் மக்களின் தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் எது? மக்களோட தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் ஆப்ஷன்ல பாருங்க, எழுத்தறிவு விகிதம் என்பது சரி. மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு? மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு? மாநிலங்களவைங்கிறது பார்த்தீங்கன்னா நிரந்தர அவை என்பது சரி. ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? ஆழ்வார்களில் 12 பேர்ல தலை சிறந்தவராக கருதப்படுபவர் நம்மாழ்வார் என்பது சரி. வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வடக்கு தெற்காக அந்த தங்க நாற்கரை திட்டம். வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களை இணைக்கும் திட்டம் 1999 ஆண்டு தொடங்கப்பட்டது. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு என்ன? சட்டமேலவை உருவாக்கலாம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு 169 என்பது சரி. கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்ட வசதிகளை ஏற்படுத்த பியூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுல கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டம் தான் பியூரா. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஆவார். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பல பரிமாண வறுமை குறியீடு இதுல தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் 3 வகை என்பது சரி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு என்பது சரி. மகாபாரதம் தெலுங்கு மொழியில் யாரால் எழுதப்பட்டது? மகாபாரதம் தெலுங்கு மொழியில் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் நன்னையா என்பது சரி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர்? தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? ஆன்சர் கரூர் என்பது சரி. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது?
அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1999 என்பது சரி. ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதராவார். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைந்தபட்ச, அதாவது உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? அதிகபட்சத்துக்கு மிகாமலும் குறைந்தபட்சத்திற்கு எவ்வளவுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில்? ஆன்சர், அதிகபட்சமா 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என்பது சரி. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? திட்டக்குழுக்கு பொதுவாக தான் என்ன கொண்டு வந்தாங்க? நிதி ஆயோக். அது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஜனவரி 1, 2015 என்பது சரி. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீத உற்பத்தியை அளிக்கிறது? மொத்த தோல் உற்பத்தியில இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு அளிக்கும் சதவிகிதம் என்ன? ஆன்சர், 60% தோல் உற்பத்தியில் கொண்டுள்ளது தமிழ்நாடு. பிரெஞ்சுக்காரர்களின் தலைமை இடமாக இருந்தது எது? பிரெஞ்சுக்காரர்களின் தலைமை இடம் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்பது சரி. தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் முகமது கோரி என்பது சரி. பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? எந்த ஆண்டிலிருந்து? ஆன்சர், 1917 என்பது சரி. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆன்சர், பால்பன் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் பழங்குடி இன பகுதிகளை நிர்வகித்தல் குறித்து கூறும் அட்டவணை எந்த அட்டவணை? பழங்குடி இன பகுதிகளை நிர்வகித்தல் பற்றி கூறும் அட்டவணை எது? ஆன்சர், 6ஆம் அட்டவணை என்பது சரி. தென்னை மரங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் தவறானது எது? ஆப்ஷன்ல பாருங்க. தென்னை மரங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டங்களில் தவறானது திருநெல்வேலி என்பது சரி. 2 அடுக்குமுறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களில் பங்கு பெற வேண்டும் என கூறுவது எந்த குழு? 2 அடுக்குமுறை பஞ்சாயத்து மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களில் பங்கு பெற வேண்டும் என கூறுவது அசோக் மேத்தா குழு என்பது சரி. WTO உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? WTO உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 1, 1995 என்பது சரி. நன்னீர் ஏரியான கொள்ளேறு ஏரி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? கொள்ளேறு ஏரி, நன்னீர் ஏரி, இது எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ஆன்சர், கோதாவரி என்பது சரி. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும், அதாவது அவருடைய சந்ததிக்கும் கடனை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? ஆன்சர், சர் மால்கம் டார்லிங் என்பது சரி. இந்தியாவின் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? முதலில் பொதுத்துறை நிறுவனம் நிறுவப்பட்ட இடம் எது? ஆன்சர், பத்ராவதி என்பது சரி. கீழ்காணும் எந்த 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தது? வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளித்த 5 ஆண்டு திட்டம். ஆன்சர், 2வது 5 ஆண்டு திட்டம் சரி. 5வது 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில்துறை, முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை. இது பார்த்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எது? எந்த அமைப்பு? ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது மத்திய புள்ளியியல் அமைப்பு என்பது சரி. மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன? மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன. சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளி?
ஆன்சர் ராஜஸ்தான் சமவெளி என்பது சரி. குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் யார்? குதுப் மினார் இதன் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக் என்பது சரி. சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரி. பிரதமர் பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார்? பிரதமர் பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் மார்லே பிரபு என்பது சரி. அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு எந்த உறுப்பு? ஒரு திட்டம் கொண்டு வரனா அதை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு 368 என்பது சரி. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும்? மொத்த தேசிய மகிழ்ச்சி ஒரு நிமிஷம். மொத்த தேசிய மகிழ்ச்சி எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம்? ஆன்சர் பூட்டான் என்பது இதற்கு சரியான விடை. பூட்டான் என்பது சரி. கடைசி ஒன்று. கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? ஆன்சர் ஆயத்தீர்வை என்பது மறைமுக வரியாகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு என்ன? கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு ஆன்சர் நாட் என்பது சரி. ரிக்டர் அளவு ரிக்டர் அளவுகோல்ல எந்த அளவு முதல் எந்த அளவு வரை உள்ளது? ரிக்டர் அளவுகோலில் அளவு முறைகள் எது முதல் எது வரை உள்ளன? ஆன்சர் 0 முதல் 9 வரை என்பது சரி. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? ஆன்சர் பாரன் தீவு. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாரன் தீவு என்பது சரி. இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? நம்ம இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? ஆன்சர் 64 லட்சம் என்பது சரி. மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எந்த நாள்? மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன? ஜூலை 22, 1947 என்பது சரி. டால்பின் எந்த ஆண்டு தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 2010ஆம் ஆண்டு தான் டால்பின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மழைப்பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் பெயர் என்ன? மழை பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு என்பது சரி. பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்று எது? பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்று சீவக சிந்தாமணி என்பது சரி. எந்த காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது? அது எந்த காடுகள்? உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் வெப்பமண்டல மழைக்காடுகள் என்பது சரி. சிமெண்டை கண்டுபிடித்த வில்லியம் ஆஸ்பிடின் எந்த நாட்டை சார்ந்தவர்? வில்லியம் ஆஸ்பிடின் இவர்தான் சிமெண்டை கண்டுபிடித்தவர். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து என்பது சரி. ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணத்தை தழுவினார்? ராஜாராம் மோகன் ராய் மரணத்தை தழுவிய இடம் ஆன்சர் பிரிஸ்டல் நகர் என்பது சரி. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் என்பது சரி. நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் எது? நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் பெரிகார்டியம் சரி. ஃப்ளூரா என்பது இது இதயத்துக்கு வரும். ஃப்ளூரா என்பது சரி.
தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் வடக்கு தெற்கு என்பது சரி. சோழமண்டலத்தில் எந்த துணி வகைக்கு பெயர் பெற்றது? சோழமண்டல பகுதி எந்த துணி வகைக்கு பெயர் பெற்றது? ஆன்சர் கலம்காரி துணி வகைகள் என்பது சரி. இரும்பின் முக்கிய தாது எது? இரும்போட முக்கிய தாது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹேமடைட் என்பது சரியான விடை. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆன்சர் போலிக்கால்கள் என்பது சரி. உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எது? ஆப்ஷன்ல பாருங்க. உடல் வளர்ச்சி மற்றும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது தாது உப்புக்கள் என்பது சரி. உடலில் அதிகமான உயிர்வேதி வினைகள் நடைபெற அவசியமானது எது? உயிர் வேதி வினைகள் நம் உடலில் நடைபெற அவசியமானது வைட்டமின்கள் என்பது சரி. கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என்று அழைக்கப்பட்டது? கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என அழைக்கப்பட்டது? ஆன்சர் 1971 என்பது சரி. சூர்யா சென் இவருடைய பணி என்ன? சூர்யா சென்னின் பணி என்ன பணி ஆற்றினார்? ஆன்சர் பள்ளி ஆசிரியர் என்பது சரி. ஸ்வரூப் சிங் எந்த கோட்டையின் தலைவர்? ஸ்வரூப் சிங் எந்த கோட்டையின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் செஞ்சிக்கோட்டை என்பது சரி. அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆன்சர் 50 ஆண்டுகள் என்பது சரி. ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எந்த போர்? ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது? ஆன்சர் காக்ரா போர் என்பது சரி. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் பார்த்துருப்போம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது மூடிய விதை தாவரம் என்பது சரி. வங்கிக்கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி எது? வங்கிக்கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி என்பது சரி. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி என்பது சரி. இந்தியாவிலேயே மாலிப்டினம் எனும் ரசாயனத்தாது கிடைக்கும் இடம் எது? மாலிப்டினம் என்ற ரசாயனத்தாது இந்தியாவிலேயே கிடைக்கும் இடம் மதுரை என்பது சரி. கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? கால ஒழுங்கான இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்துருப்போம். கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? ஆன்சர் கொடியில் உள்ள துணி என்பது கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு உதாரணமாகும். தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 என்பது சரி. இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருள் எது? இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருளாக உள்ளது மேங்கனீஸ் என்பது சரி. 1935 ராஜாஜி தலைமையிலான அரசு எங்கு மதுவிலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகம் செய்தது? மதுவிலக்கை பரிசோதனை முறையில் ராஜாஜி எங்கே அறிமுகம் செய்தார்? ஆன்சர் சேலம் என்பது சரி. இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? டாக்டர் ராஜகிருஷ்ணா என்பது சரி. காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டம்? காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் 3ஆம் 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு பாய்ச்சுவது எந்த வகையான பாசனம்? தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு பாய்ச்சுவது சொட்டு நீர் பாசனம் என்பது சரி. காஃபி, ரப்பர் போன்றவை விளைய ஏற்ற மண் எந்த மண்? காஃபி, ரப்பர் விளைய ஏற்ற மண் எது? ஆன்சர் சரளை மண் என்பது சரி.
அதிகபட்சமாக எந்த மாநிலங்களில் அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? அது 2 இடம். ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 9 முறைன்னு நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் யார்? கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் HW சிங்கர் என்பது சரி. விமரு மாநிலங்கள், இது நம்ம பார்த்திருப்போம். விமரு மாநிலங்களில் இல்லாத மாநிலம் எது? ஆன்சர் டெல்லி என்பது சரியான விடை. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? இதைத்தான் என்ன சொல்லுவோம்? வெப்ப இயல்பு வீழ்ச்சின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? 6.5 டிகிரி செல்சியஸ் என்பது சரி. தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் தீரன் சின்னமிலை என்பது சரி. வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எங்கு இருந்தார்? வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எங்கு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்சி என்பது சரி. சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தனது தலைநகரை நிறுவினர்? சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தனது தலைநகரை நிறுவினர்? ஆன்சர் கோதாவரி என்பது சரி. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1801 ஜூன் மாதம் என்பது சரி. 2ஆம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் யாரை வென்றார்? 2ஆம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் ஹர்சரை வென்றார் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் மேற்கு பாளையம் அல்லாதவை எது? மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல மேற்கு பாளையம் அல்லாதவை பாஞ்சாலங்குறிச்சி என்பது சரி. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் என பொதுவாக கூறப்படுகிறது? மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் 1916 என்பது சரி. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு 1921 என்பது சரி. சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? 1899 என்பது சரி. வசிஷ்டாத் வைதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? வசிஷ்டாத் வைதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் ராமானுஜர் என்பது சரி. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் 1917 என்பது சரி. ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம் என்பது சரி. எந்த நாள் அன்று வேல்ஸ் இளவரசனின் வருகை புறக்கணிக்கப்பட்டது? அது எந்த நாள்? வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 13 என்பது சரி. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை பார்த்தீங்கன்னா 4 மாகாணங்களாக பிரித்தார் என்பது சரி. தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி என்பது சரி. தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்தி ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூர்ல நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்தி ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் வெங்கோஜி என்பது சரி. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழு அமைக்கப்படுகிறது மற்றும் நிதிக்குழுவை அமைப்பவர் யார்? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? ஆன்சர் நிதிக்குழு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. அமைப்பவர் குடியரசுத் தலைவர் என்பது சரி. கீழ் காண்பவனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஆப்ஷன்ல பாருங்க.
எந்த ஒன்று குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஆன்சர், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்பது தகுதி கிடையாது. அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து எந்த சரத்து? அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து சட்டப்பிரிவு 226 என்பது சரி. எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்டார்? அது எந்த ஆண்டு? ஆன்சர், 1674 தான் சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்டார். 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென அழைக்கப்பட்டது? பிரம்ம சமாஜத்துல பிளவு வருது, அப்போ தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென்று அழைக்கப்பட்டது? ஆன்சர், ஆதி பிரம்ம சமாஜம் என்பது சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? இது 1886 ஆண்டு என்பது சரி. அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது? அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு பல்கலைக்கழகமாக மானதுன்னு பார்த்தீங்கன்னா 1920 ஆண்டாகும். சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது? அது எந்த கோட்டை? ஆன்சர், ரெய்கார் கோட்டை என்பது சரி. 1854 ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? ஆன்சர், பீர் சிங் என்பது சரி. அரவேடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? அரவேடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் திருமலை தேவராயர் என்பது சரி. கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? ஆப்ஷன்ல பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணை. ஆன்சர், அனைத்தும் சரிதான். அதாவது பஞ்சாப் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரா பாலகங்கார திலகர், வங்காளம் பிபின் சந்திரபால் எல்லாமே சரி என்பது சரியான விடை. டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது? டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரி எத்தனை பவுண்டுகளாக இருந்தது? 3 பவுண்டுகள் என்பது சரி. பாம்னி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? பாமினி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? 18 என்பது சரி. மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர் என்பது சரி. முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை என்பது சரி. முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுகம் பகுதிகளை வென்றவர் யார்? முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் விஜயாலய சோழன் என்பது சரி. கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யார்? கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் ஆன்சர் வசிஷ்ட புத்திர புலுமாவி என்பது சரி. சரஸ்வத் என்னும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? சரஸ்வத் எனும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? ஆன்சர் பண்டித ரமாபாய் என்பது சரி. ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? கட்டபொம்மனின் தந்தை தான் ஜெகவீர கட்டபொம்மன். அவர் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? ஆன்சர் கர்னல் ஹெரான் என்பது சரி. பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் ஷெர்ஷா என்பது சரி. பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது?
பாண்டியர் காலத்துல பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள். ஆன்சர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார்? பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் முதலாம் முகமது ஷா என்பது சரி. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? ஆன்சர் சென்னை உடன்படிக்கை என்பது சரி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார்? சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல்களை பாரதியார் வெளியிட்ட ஆண்டு 1908 ஆண்டாகும். யார் அளித்த புள்ளியியல் விவரமானது 3% மட்டும் அங்கம் வைக்கும் பிராமணர் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தது? அது யார் அளித்த புள்ளியியல் விவரம்? ஆப்ஷன்ல பாருங்க, கார்டிவ் என்பது சரி. 1988 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் யார்? 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறப்பாங்க. 88 முதலமைச்சராக இருந்தவர் ஜானகி ராமச்சந்திரன் என்பது சரி. நோட்டோ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு வரை வேட்பாளர்களை நிராகரிக்க கீழ்காணும் எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டது? நோட்டோ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை நிராகரிக்க எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் எதிர்மறை வாக்களித்தல் என்ற அம்சம் பயன்படுத்தப்பட்டது. சோழர் கால ஆட்சி முறையில் நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறையாக செயல்பட்டது எது? சோழர் காலத்துல நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறை எந்த துறை? ஆன்சர் புறவழி திணைக்களம் துறை என்பது சரி. பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர் என்பது சரி. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1902 ஆண்டாகும். வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை எது? வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை என்பது சரி. விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்? இவர் என்ன பண்ணுவாரு? காட்டுக்குள்ள இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். அது எந்த காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களப்பூர் காடு என்பது சரி. ஔவையார் என்பதற்கான பொருள் என்ன? ஔவை என்பதற்கான பொருள் என்ன? மதிப்பிற்குரிய பெண் என்பது பொருளாகும். தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எவ்வளவு? அதாவது எத்தனை ஆண்டுகள்? தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 6 வருடங்கள் என்பது சரி. சங்ககால வணிகத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ரோமானிய தங்கவெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எந்த இடம்? ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆன்சர் கோயம்புத்தூர் என்பது சரி. நோட்டோ வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? நோட்டோ வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளின் பட்டியலில் தவறானது பிரிட்டன் என்பது சரி. நீதி என்றால் என்ன எனும் தலைப்பில் தனது மாணவர்களோடு பல உரையாடல்களை நடத்தியவர் யார்? நீதி என்றால் என்ன எனும் தலைப்பில் தனது மாணவர்களோடு பல உரையாடல்களை நடத்தியவர் பிளாட்டோ என்பது சரி. வெண்ணி போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்ட சோழ அரசர் யார்? வெண்ணி போர்க்களம், இதுல சேர பாண்டியர்களை வெற்றி கொண்ட சோழ அரசர் கரிகால சோழன் என்பது சரி. முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் அமைப்பு எங்கு உருவாக்கப்பட்டது? முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் அமைப்பு தியோபந்தில் உருவாக்கப்பட்டது என்பது சரி. மில்லர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அரசு பணிகளின் நியமங்களுக்கு விகிதிசார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தவர் யார்? மில்லர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அரசு பணிகளின் நியமங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தவர் எந்த அரசர்னு பார்த்தீங்கன்னா மைசூர் அரசர் என்பது சரி.
அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை எந்த நிறத்தால் ஆனது? அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளம் எந்த நிறத்தால் ஆனது? ஆன்சர் சிவப்பு என்பது சரி. ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவை, அதாவது திப்பு சுல்தானை தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் யார்? ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவை தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் ஆன்சர் கான்வாலிஸ் என்பது சரி. கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது எது? கோவலன் மற்றும் கண்ணகி வாழ்ந்த இடமாக அறியப்படுவது பூம்புகார் என்பது சரி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? ஆன்சர் 2009 ஆண்டு முதல் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், திசைவேகம் மாறும் வீதம் என்னவென அழைக்கப்படுகிறது? திசைவேகம் மாறும் வீதம் பார்த்தீங்கன்னா முடுக்கம் என்பது சரி. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது வழியளவு? பின்வருவனவற்றுள் எது வழியளவு ஆகும்? ஆன்சர் பரப்பு என்பது சரி. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் எது? வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் ஆப்ஷன்ல பாருங்க, நீல பச்சை பாசி என்பது சரி. எது மற்றும் எது பேரிடரின் போது இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது? அந்த இரண்டும் என்ன? பேரிடரின் போது இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக அமைவது என்ன? ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை. இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது. பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் நடைபெறுகிறது? குடியரசு தினம் முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு நடைபெறும். அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 29 என்பது சரி. பொதுவாக மென்கட்டைகள் எந்த வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன? மென்கட்டைகள் எந்த வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன? ஆப்ஷன்ல பாருங்க, பூக்கா தாவரம், அதாவது பூக்காத தாவரத்திலிருந்து தான் மென்கட்டைகள் பெறப்படுகின்றன. சேரநாடு, இது நம்ம பார்த்துருப்போம். சேரநாடு என்ன, சோழநாடு, பாண்டிய நாடு அப்படிங்கிறது சேரநாடு. ஆன்சர் சான்றோர் உடைத்து என்பது சரியான விடை. மணிமேகலை இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? மணிமேகலை அவங்களோட இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? ஆன்சர் காஞ்சி என்பது சரி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் அந்த இடப்பெயர்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடம் பிறந்த இடம் வேறுபட்டிருந்தால் அந்த இடப்பெயர்வு பாத்தீங்கன்னா வாழ்நாள் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. ராஜாஜி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் யார்? அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குலக்கல்வி திட்டம், அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் சா. சுப்பிரமணியம் என்பது சரி. காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமை வாதம் மற்றும் சமத்துவத்தை வளர்த்தவர் ஆன்சர் எம். சிங்காரவேலர் என்பது சரி. எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார்? அதுல எந்த கூற்று சரியானது? ஆப்ஷன்ல பாருங்க, அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு பேச வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம், அதன்படி பேச வேண்டும் என்பது சரி. சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக எந்த பத்திரிகையை வெளியிட்டார்? சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வெளியிட்ட பத்திரிகை பார்த்தீங்கன்னா தொழிலாளன் என்பது சரி. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 சேலத்தில் நடைபெற்றது என்பது சரி.
முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? ஆன்சர் 1926 என்பது சரி. 1884 ஆண்டு பி அனந்தசாருலு மற்றும் பி ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? 1884 அனந்தசாருலு மற்றும் ரங்கையா அவங்க தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபா என்று அழைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் எத்தனை பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள்? இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் எத்தனை பிரதிநிதிகள் சென்னையை சார்ந்தவர்கள்? 362 என்பது சரி. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யார் தலைமையில்? செங்கற்பட்டில் யாருடைய தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது? சவுந்தர பாண்டியன் என்பது சரி. நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? நீலகண்ட பிரம்மச்சாரி அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1904 ஆண்டாகும். ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார்? ராஜாஜி அவரோட தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் என்பவர் சரி. திருப்பூர் குமரன் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே இறந்த தினம் எந்த தினம்? ஆப்ஷன் பாருங்க. திருப்பூர் குமரன் அவர்கள் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே இறந்த தினம் 1932 ஜனவரி 11 என்பது சரி. விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856 ஆண்டாகும். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் கசன் என்பது சரியான விடை. 1905 முதல் 1921 வரை பாரதி எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார்? ஆன்சர், அவர் எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியர் பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் என்பது சரி. ஊமைத்துறையும் செவத்தையாவும் கொல்லப்பட்ட நாள் எந்த நாள்? ஊமைத்துறை செவத்தையா இவங்க 2 பேரும் கொல்லப்பட்ட நாள் ஆப்ஷன்ல பாருங்க. நவம்பர் 16 1801 என்பது சரி. இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இந்திய சேவகர்கள் சங்கம் அதாவது இந்திய பணியாளர் சங்கம். ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரி. தீரன் சின்னமலை எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? சின்னமலை அவர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர் சங்ககிரி கோட்டை என்பது சரி. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? எந்த முதலமைச்சருக்கு 1954 முதல் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டவர்கள் அவரும் ஒருவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி என்பது சரி. கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்? கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் என்பது சரி. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது அடிக்கடி நம்ம பார்த்ததுதான் 1925 ஆண்டு என்பது சரி. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியால் 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் அமிலம் எந்த அமிலம்? ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தும் அமிலம் பென்சாயிக் அமிலம் என்பது சரி. நெல் எந்த வகையான மண்ணில் வளரும்? அதற்கு எந்த தன்மையுடைய மண்ணில் வளரும்? ஆன்சர் அமிலத்தன்மை என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இதை நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இதுல 1, 2 ஆகிய 2 கூற்றுகளுமே சரியானது ஆகும். ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்?
ஆல்காட். அவர் மறைந்த பின்பு பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரி. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி எது? புகையிலைனாவே நிக்கோடின் தான் காரணியாக உள்ளது. சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவினார். அவர் நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவிய ஆண்டு 1867 ஆண்டாகும். புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? புகையிலை எதிர்ப்பு சட்டம் ஆன்சர் மே 1, 2004 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு என்ன? ஆனால் ஒளி அதாவது சவுண்டு வினாடிக்கு எந்த வேகத்தில் பயணிக்கும்? அதாவது லைட்டோட திசைவேகம் சவுண்டோட திசைவேகம் என்னன்னு பார்த்துடலாம். ஒளியின் திசைவேகம் 3,00,000 கிலோமீட்டர். ஆனால் சவுண்டு அதாவது ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் அளவில் செல்லும் என்பது சரி. கன்னியாகுமரிக்கு அருகில் சாமித்தோப்பு என்றழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் யார்? கன்னியாகுமரி அருகில் சாமித்தோப்பு என்றழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் முடிசூடும் பெருமாள். ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் ஆன்சர் கோல் கிளர்ச்சி என்பது சரி. வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனாவில் வெடித்தது என்பது சரி. எந்த ஆண்டு 2ஆம் உலகப் போர் மூண்டது? 1914 to 18 முதல் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் எந்த ஆண்டு மூண்டது? ஆன்சர் 1939 ஆண்டு என்பது சரி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? கான் அப்துல் கபார் கான் என்பது சரி. சிஆர்தாஸ் மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு எந்த ஆண்டு? சிஆர்தாஸ் அவருடைய மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு 1926 ஆண்டாகும். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885 ஆண்டாகும். உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார்? அவர் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் தண்டி கடற்கரையை அடைந்தார்? ஆன்சர் 1930 ஏப்ரல் 5 என்பது சரி. அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது எந்த மொழிச்சொல்? அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லாகும். லட்சத்தீவுகள் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? தூண்கள் என்பது சரி. எது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது? அந்த பகுதி எந்த பகுதி? மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் இமயமலையையும் இணைக்கும் பகுதி ஆன்சர் பாமீர் முடிச்சு என்பது சரி. தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனமாகும்? உலகத்திலேயே தார் பாலைவனம் எத்தனையாவது பெரிய பாலைவனம் பார்த்தீங்கன்னா 17 என்பது சரி. மொத்த தேசிய மகிழ்ச்சி பூட்டான் அரசியலமைப்பால் எப்போது சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? அந்த ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் அவரால் அமைக்கப்பட்டதுதான் மொத்த தேசிய மகிழ்ச்சி. பூட்டான் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாள் 18 ஜூலை 2008 என்பது சரி. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எந்த ஆறு? ஆப்ஷன்ல பாருங்க. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சினாப் என்பது சரி.
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை எந்த பதத்தால் குறிப்பிடலாம்? அந்த பதம் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என குறிப்பிடலாம். இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு என்ன? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர் என்பது சரி. கேண்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது? கேண்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது? 8வது சுற்று தான் இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற பயனாளியின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்? சுகாதார காப்பீடு திட்டம் முதலமைச்சரோடது. அதுல பயனாளிகள் எவ்வளவு ஆண்டு வருமானம் பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் 72,000 ரூபாய் என்பது சரி. ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது பாத்தீங்கன்னா வசதி வரி என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஒடிசா என்பது சரி. இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எந்த மாநிலம்? மொத்த தாமிர உற்பத்தியில 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட் என்பது சரி. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாட்டின் பெயர் என்ன? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? இதெல்லாம் கப்பல் கட்டும் தளங்கள். இதுல ஆப்ஷன்ல பாருங்க, எது தவறான இணை? ஆன்சர் காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை சென்னை என்பது தவறான ஒன்றாகும். பொருளாதார முன்னேற்றத்தில் எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று? பொருளாதார முன்னேற்றம் அதுல ஆப்ஷன் படி பாருங்க, எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று? அமைப்பு ரீதியிலான மாற்றம் என்பது சரி. அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் எத்தனை சதவீதம் வடகிழக்கு பருவக்காற்றில் இருந்து கிடைக்கிறது? நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவக்காற்று மூலம்தான் மழை கிடைக்கிறது. அது எத்தனை சதவீதம்? ஆன்சர் 48% என்பது சரி. தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எந்த துறைமுகம்? அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் என்பது சரி. 2ஆம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? ஆன்சர் பாடலிபுத்திரம் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. புவியியல் குறியீடுகள். மதுரைக்கு என்ன? சுவாமிமலைக்கு நாச்சியார் கோவில், சிறுமலை. ஆன்சர் சிறுமலை பாய் என்பது தவறான ஒன்றாகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது? அந்த மலையின் பெயர் ஆன்சர் மகேந்திரகிரி மலை என்பது சரி. எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது? அது எந்த மாவட்டம்? முந்திரி பயிர் செய்கின்ற மாவட்டம் ஆன்சர் கடலூர் என்பது சரி. தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? 2017 மே என்பது சரி. மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யார்? மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் 1ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஸ்டான்லி மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சேலம் என்பது சரி. கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும்
சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும் சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? ஆன்சர் பொது கணக்கு குழு என்பது சரி. கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 1200 என்பது சரி. தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எந்த மாவட்டம்? குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி என்பது சரி. குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார்? குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் என்பது சரி. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எது? ஆப்ஷன்ல பாருங்க. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை 3வது வாசிப்பு என்பது சரி. கீழ் கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. அவசர சட்டம், தேசிய நெருக்கடி, குடியரசுத் தலைவரின் ஆட்சி, நிதி நெருக்கடி. ஆன்சர் இதுல நிதி நெருக்கடி உறுப்பு 365 என்பது தவறான ஒன்று. எங்கே நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன்ல பாருங்க. காளிபங்கன் என்பது சரி. பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பது சரி. காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படுமாறு எங்கு காணப்படுகிறது? காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படுமாறு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் காணப்படுகிறது. பெரிய புராணம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? எந்த மன்னர் காலம்? பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது பெரிய புராணமாகும். முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடைபெற்ற இடம் தோ ஆப் பகுதி என்பது சரி. ஆதிசங்கரர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? சங்கரர் காலடியில பிறந்திருப்பாரு. அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஆன்சர் கேரளா என்பது சரி. டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான வரிசையை தேர்ந்தெடு. டெல்லி சுல்தானிய மரபு வரிசை என்ன? ஆன்சர் அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி வம்சம் என்பது சரி. ஜெய்னேந்திரிய வியாகரணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஜெய்னேந்திரிய வியாகரணம் எனும் நூலை இயற்றியவர் பூசிய பட்டர் என்பது சரி. தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? டெல்லி என்பது சரி. பௌத்த நூல்களான தீபவம்சம், மகாவம்சம் ஆகியன எந்த மொழியில் எழுதப்பட்டன? தீபவம்சம், மகாவம்சம் இது ரெண்டும் பௌத்த நூல்கள். எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டன. கண்ணூசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? கண்ணூசி போரில் முகமது கோரி வீழ்த்தியது யாரைன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் என்பது சரி. 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? ராஷ்டிரகூடர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். 12 ஆழ்வார்களுள் இருந்த பெண் ஆழ்வார் யார்? 12 ஆழ்வார்களுள் இருந்த பெண் ஆழ்வார் ஆண்டாள் என்பது சரி. 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த அரசன் யார்? 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த அரசன் 1ஆம் மகேந்திரவர்மன் என்பது சரி. 8 சேரர் அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்தும் பேசும் நூல் எந்த நூல்? 8 சேர அரசர்களை பற்றி பேசும் நூல் பதிற்று 10 என்பது சரி. 8 தொகை 10 பாட்டு கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சங்ககால இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு இவை கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் 2400 என்பது சரி. இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் என்பது சரி. ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்?
ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் குரு அர்ஜன் சிங் என்பது சரி. மன்சப்தாரின் உதயமானது அவரால் பராமரிக்கப்படும் எதனுடைய எண்ணிக்கையை பொறுத்திருந்தது? அதாவது மன்சப்தார் அப்படிங்கிறது அவரால் பராமரிக்கப்படும் எதனுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது என்பது சரி. கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.